இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து மேலே போக ட்ரை பண்ணாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸ் திரும்பவும் மேலே போயிட்டு மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிளோட முடிச்சதையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு பாசிட்டிவ்ல முடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த ப்ரைஸ் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்துச்சு. அது பர்டிகுலராக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சு. டேரெக்டாக போய் சப்ளை ஜோன் 2வையும் ரீச் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அங்கிருந்து மேலே போன ப்ரைஸ் 25,980 வரை போயிட்டு அண்ட் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் சப்ளை ஜோன் 2லேயே ட்ராவல் ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலே திரும்பவும் ட்ரை பண்ணாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இன்னைக்கு மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆனது பார்க்க முடிஞ்சது. முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 25,961 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதோட பிரைஸ் இப்போதைக்கு சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருக்காங்க. இது ஃபர்தரா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். பட் இதோட பிரைஸ் மேலே போக போதா இல்லை இந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகி முடிச்சிருக்காங்க. அதாவது 25,953 இந்த இடத்துக்கு மேலே நிற்கிறதுனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது 26,200க்கு மேலே நின்னா மட்டும்தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ வேற ஏதாவது ஒரு இண்டெக்ஸையோ ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். இந்த இடங்கள்ல நிஃப்டி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். எனிவே இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மேல தான் போகணும் அப்படினாலுமே அது சப்ளை ஜோன் 1ஆ இருக்கக்கூடிய 25,982 இந்த ரேஞ்சுக்கு மேல இருந்ததுன்னா பிரைஸ் ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கிறதும் அது இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 26,017 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,058 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 26,058 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால அது பிரேக் பண்ணுமாங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதை பிரேக் பண்ற பட்சத்தில் ஃபர்தரா இதோட பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு 26,200 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்ஸ் இந்த பிரைஸ் 26,200 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே மேலே போயிடும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணலாம். பட் இந்த சப்ளை ஜோன்ஸ் எல்லா இடத்துலையுமே சப்ளைஸ் இருக்கிறதுனால பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதாவது 25,953 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அப் டு வந்து பார்த்தோன்னா 25,745 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். பட் இந்த ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இமீடியட்டாக நடக்கலாம் பிலோ டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இமிடியேட்டா மேலே போக ட்ரை பண்ணாலுமே இந்த சப்ளை ஜோன் 1 அதாவது 59,092 இதுக்கு மேலே போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த இடத்துல போய் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மேலே போயிட்டு இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ண முடியாமல் அந்த 59,090ல ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த இடத்த பிரேக் பண்ணாதான் ஃபர்தரா மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். பட் அதை பிரேக் பண்ண முடியாமல் அதிலே ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கு கீழே முடிச்சிருக்காங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா 59,046ல முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு. இது ஃபர்தரா மேலே போக போதா அல்லது ஃபர்தரா கீழே வர போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. அது இந்த சப்ளை ஜோன் 1ஆ இருக்கக்கூடிய 59,165க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே மேலே போகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே நிஃப்டி கீழே வந்துருச்சுன்னா இதெல்லாம் மேலே போக முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணாமல் அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலைன்னு சொல்லலாம்.
நிஃப்டி கீழே வர்றதுனால அந்த ரைட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப கீழே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வீக் ஆகிற பட்சத்தில், அதாவது நிஃப்டி வீக் ஆகிற பட்சத்தில் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணலாம். அப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக பிரேக் ஆகி கீழே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,100 வரைக்கும் போகுன்றது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். ஸோ அதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிற புரிதல் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் மேலே போகும் அப்படிங்கிறதும், இதோட ப்ரைஸ் இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 59,543 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 59,796 இந்த ரேஞ்சுக்கும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 60,100 போய் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் இது ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் மேலே போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பெட்டராகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதும், 59,165 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.